சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு இத்தனை நாளா நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, என்னைக்கு யோகா லேர்ன் பண்ணி, யோகா செஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேனோ, அன்னைக்கு தான் சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சுது. எப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அவேர்னஸ். பேஷண்ட்ஸுக்கு யோகா எடுக்கும்போது, நெறைய ஆசனாஸ ரொம்ப சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மூலியமா ஈஸியா கொண்டு வர வைக்க முடியுது. பட் இந்த அவேர்னஸையும், மைண்ட்ஃபுல்னஸையும் கொண்டு வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்க அவேர்னஸ் இல்லாம யோகா பண்ணும்போது, பிரெத் ரெஸ்ட்லெஸ் ஆகும். பிரெத் ரெஸ்ட்லெஸ் ஆச்சுன்னா, மைண்டும் ரெஸ்ட்லெஸ் ஆகும். மைண்டு ரெஸ்ட்லெஸ் ஆகும்போது, உங்களோட ஹோல் ஃபிசியாலஜியுமே ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். ஆனா, நீங்க மைண்ட்ஃபுல்லா அவேர்னஸோட ஒரு ஆசனாவோ, ஒரு டெக்னிக்கோ, ஏன் நீங்க சமையல் பண்றது கூட அவேர்னஸோட பண்ணும்போது, உங்கனால ஹோல் சிஸ்டமையும் ரெக்கவரிக்கு கொண்டு வர முடியும். எஸ், பி மைண்ட்ஃபுல், பி ஹேப்பி. தேங்க் யூ.